சிவகாசி அருகே திருத்தங்கல் பாலாஜி நகரில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை நேரில் சந்தித்த சிவபக்தர் நிர்மல்குமார் கோளறு திருப்பதிகம் வாழ்த்து பாடலை பாடினார். இதனை ராஜேந்திர பாலாஜி மெய்மறந்து கேட்ட காட்சியை வீடியோவாக அதிமுக நிர்வாகிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தனர். அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமது. சிவகாசி அடுத்து அனுப்பன் குளத்தில் வடிவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரித்து வருவதாகவும் தயார் செய்த பட்டாசுகளை உரிய அனுமதியின்றி இருப்பு வைத்திருந்ததாகவும் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கடைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். முன்னதாக சீல் வைக்க சென்ற அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வடிவேலு உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் மே 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்ற வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் மே 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த குமாரம்பட்டியில் 4 ஏக்கர் புறம்போக்கு தரிசு நிலம் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி அதில் வீட்டுமனை இல்லாத கிராம மக்கள் குடிசை போட்டு சமைத்து சாப்பிட்டு வந்தனர். தகவலின் பேரில் நேரில் சென்ற வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களிடம் அந்த நிலத்தை முறையாக அளவீடு செய்ய வேண்டும் என்றும் உடனே குடிசைகளை அப்புறப்படுத்துங்கள் என்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புறம்போக்கு தரிசு நிலத்தை கைப்பற்றி வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு கொடுக்க கோரி அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வார இறுதி நாள் என்பதால் வெளியூர்களில் இருந்து வந்த வாகனங்களாலும் நகரிலிருந்து வெளியூர் சென்ற வாகனங்களாலும் புதுச்சேரியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக கடலூர் புதுச்சேரி சாலையில் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி துவங்கிய 2வது நாள் மாலை வேளையில் சுற்றுலா பயணிகளுக்காக நடத்தப்பட்ட லேசர் ஷோவில் பறக்கும் தேசிய கொடி, இந்திய வரைபடம், விண்ணில் பாயும் ஆதித்யா L1 ராக்கெட் போன்றும் லேசர் ஒளிக்கதிர்களால் வடிவமைக்கப்பட்ட காட்சிகளை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்தனர். துறையூர் அருகே உள்ள கெம்பியாம்பட்டியில் திருமண விழாவுக்கு சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையோரம் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் பேருந்தில் பயணித்த 30 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். எளிதில் கண்டறிய முடியாத, குணப்படுத்த முடியாத மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் நோய் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள MSSI அமைப்புடன் சென்னை IIT கைகோர்த்துள்ளது. சென்னையில் இது தொடர்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்றவர்கள் இந்த நோய் பாதிப்பு கொண்டவர்கள் இறந்த பின் அவர்களது மூளையை 6 மணி நேரத்திற்குள் எடுத்து பதப்படுத்தி ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 14 வயதில் இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதிலும் பெண்கள்தான் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். 30 ஆண்டுகளாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் மகேஸ்வரி என்பவர் கண்கள்தான் முதல் பாதிப்பிற்குள்ளாவதாக கூறினார். 30 வருஷமா இந்த நோய் இருக்கு எனக்கு. இது எப்படி தாக்கியதுன்னு கூட எனக்கு தெரியாது. இது கண் பார்வையில் தான் ஆரம்பிச்சது. நார்மலாக இது எல்லா மக்களுக்கும் கண் பார்வையில் ஆரம்பிக்கிறது. பூச்சி பறக்கிற மாதிரி, நூல் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம கண் டாக்டர்கிட்ட போவோம். யாருமே நரம்பு டாக்டர்கிட்ட போக மாட்டோம். நியூரோ டாக்டர் தான் சொன்னாங்கம்மா இது கண்ணு சம்மந்தப்பட்டதில், கண்ணு நன்னா இருக்குது, பிரெயினில் ப்ராப்ளம் ஆகிருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா பிரெயின்லேருந்து வர நரம்பு டேமேஜ் ஆகிருக்கு. முதுகு தண்டுலேருந்து ஒரு லிக்விட் எடுப்பாங்க, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதை தான் தெரிஞ்சது MS இருக்குது அப்படின்ட்டு. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஃபேன்சி கடைக்கு கடுக்கன் வாங்க வந்த 2 பேர் கடுக்கனை போட்டு பார்க்க கடை ஊழியர் அனுமதிக்காததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கைகலப்பு ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியே சென்ற இருவரும் நண்பர்கள் 15 பேருடன் திரும்பி வந்து ஃபேன்சி கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது.
இதில் ஃபேன்சி கடை உரிமையாளர் பொன் வசந்த் மற்றும் தாக்கிய கும்பலை சேர்ந்த 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து இருதரப்பிலும் சேர்ந்து 11 பேரை கைது செய்தனர். சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு புறப்பட்ட அரசு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறிய போது நடுரோட்டில் பழுதாகி நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகளை இறக்கிவிட்டு ஒரு சில பயணிகளின் உதவியுடன் பின்புறத்தில் இருந்து பேருந்தை தள்ளும் அவலம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் இயங்கி வரும் ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் சிறுமி ஒருவர் சாப்பிட்ட பன்னீர் பரோட்டாவில் கரப்பான் பூச்சி கிடந்ததாக உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கரப்பான் பூச்சி கிடந்தது குறித்த கேள்விக்கு உணவக நிர்வாகத்தினர் உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறிய சிறுமியின் தந்தை உணவகமும் தூய்மையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு பேரூராட்சி சார்பாக கோட்டூர் கோணம் தேரிவிலை சாலை ஓரமாக மழைநீர் ஓடை தோண்டிய போது சந்திரி என்ற மூதாட்டியின் வீடு சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மழைக்காலம் காரணமாக வீடு எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் என்பதால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரும் பேரூராட்சி நிர்வாகமும் இணைந்து மூதாட்டியின் வீட்டை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சியாத்தமங்கை கிராமத்தில் நிலத்தை விற்பதாக கூறி கணவனை இழந்த பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாயை பெற்று ஏமாற்றியதாக திருவாரூர் திருவிக கல்லூரி பேராசிரியர் ஜெய்சங்கர் என்பவர் மீது மாவட்ட காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உஷா என்ற அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகன் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகளுடன் சென்று புகார் அளித்துள்ளார். ஈரோடு அடுத்த செட்டிப்பாளையத்தில் வசித்த ராதா என்ற 70 வயது மூதாட்டியை 4.5 சவர நகைக்காக தலையணையால் அமுக்கி கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. புகாரின் பேரில் தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதி நகரில் உள்ள தாத்தையா குண்டா கங்கம்மா கோயிலில் நடிகையும் ஆந்திர அமைச்சருமான ரோஜா சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயில் நுழைவு வாயிலில் இருந்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களோடு பூஜை பொருட்கள் அடங்கிய கூடையை அவர் தலையில் சுமந்து சென்றார். தேனி மாவட்டம் குள்ளப்ப கவுண்டன்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் கடந்த 15ஆம் தேதி கூலி வேலைக்கு சென்றபோது பரிமளா என்பவரின் தோட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகுமாரின் உடலை வாங்க மறுத்தும் பரிமளாவை கைது செய்ய வலியுறுத்தியும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிணவரை முன்பு அமர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.